மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் சுமோ. இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து ஓஸ்மின். அவர் சொல்லியிருக்காரு, இந்தியன் சினிமாவிலேயே முதல் முறையாக சுமோ அந்த விரஸ்லர் பற்றி நாங்கள் இப்போ தான் வந்து ஒரு கதை எடுத்திருக்கோம் அப்படின்னு. அவர் சொன்ன மாதிரி இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அவர் சொன்ன மாதிரி நல்லா வந்திருக்கா அப்படியா இல்லையாங்கிறதா இந்த திரை விமர்சனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை, இந்த படத்தில் வந்து சிவா ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் யோசனை தன்ஷிகா அப்படிங்கிற ஒரு ஜப்பானுடைய விரஸ்லர் வந்து இந்த படத்தில் வந்து மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 170 கிலோ இருக்கார். ஒரு அப்நார்மலான ஃபேஸ். நீங்கள் தசாவதாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கமலனுடைய ஹைட்டு, அந்த வெயிட் உடம்புலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி யாருக்குறைய இருக்கார். அந்த மாதிரியே தான் இருக்கார். அவர் கூட விடிவி கணேஷ் நடிச்சிருக்காங்க, பிரியா ஆனந்த் நடிச்சிருக்காரு, எல்லா படத்துலையும் நடிச்சிட்டாரு, யோகி பாபுன்னு நடிச்சிருக்காரு. சரி, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, விடிவி கணேஷும் சிவாவும் ரெசார்ட் ஒன்று வச்சுருக்காங்க. ரெசார்ட் கம் ரெஸ்டாரண்ட், அது பீச் ஓரத்தில் இருக்குது. அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பீச் ஓரத்தில் ஒரு பெரிய உருவம் ஒதுங்கி கிடக்குது. சிவா திமிங்கலன்னு பக்கத்தில் போய் பார்ப்பாரு. ஒரு பெரிய நபர் வந்து ஒதுங்கி கிடப்பாரு. அவரை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்தா அவருக்கு 1.5 வயசு பையனுக்கு உண்டான ஒரு மனநிலையில் தான் அவர் இருக்கார். அதனால் அவருக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுன்றாங்க. உடனே அதை வச்சு சிவா வந்து இங்கே அந்த பையனை வந்து எந்த ஊருக்காரன் என்னங்கிறது செக் பண்ணும்போது ஜப்பான்காரன் அப்படின்றதுனால இவர் விடிவி கணேஷ் சிவாலாம் சேர்ந்து அந்த பையனை ஜப்பானுக்கான கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க கூட்டிகிட்டு போன பிறகு தான் தெரியும், இந்த நபர் வந்து இந்த ரெஸ்லர் வந்து ஜப்பானுக்குள்ளேயே நுழையக்கூடாதுன்னு அவங்க பெரிய வில்லன் கேங்கு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. உள்ளே போயிட்டாங்க ஜப்பானுக்குள்ளே. அங்கே போன பிறகு இவருக்கு மீண்டும் சுயநினைவு திரும்பிச்சா விடிவி கணேசன் சிவாவும் என்ன பண்ணாங்க, அவங்க திரும்ப சென்னைக்கு வந்தாங்களா இல்லையாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய கதை. இந்த டைரக்டர் வந்து இந்த கதையை மட்டுமே சொல்லிட்டு சீனு எதையுமே எழுதாமல், ஸ்கிரிப்டே எழுதாமல் ஷூட்டிங் போயிருப்பார் தெரியுது. அங்கே போனோன்னா அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்லியிருப்பாங்க, சார் இந்த சீன் வச்சுக்கலாம் சார், இப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணலாம் சார்னா அந்த சீன் அப்படியே எடுத்திருக்காங்க. இப்படி ஒரு 10 அசிஸ்டன்ட் டைரக்டர் 10 நாள் 10 சீனை சொல்லி கிரியேட் பண்ணி ஒரு படமாக எடுத்தால் எப்படி வந்திருக்கும். அது மாதிரி தான் இந்த படம் இருக்குது. இந்த படத்தினுடைய கதைக்கோ திரைக்கதைக்கோ எந்த மெனக்கடலும் இல்லை. இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து அவரு மட்டும் கிடையாது, நம்ம ரசிகர்கள் எல்லாமே பார்த்துருப்போம். வெற்றி விழான்னு ஒரு படம் கமலஹாசன் வந்து, அந்த படத்தில் கமலஹாசன் வந்து ஆரம்ப சீன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வில்லன் குரூப் துரத்திட்டு இருக்கோம். அவர் யாருன்னே தெரியாது, பழசெல்லாம் மறந்துடுவார். பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும். அவர் யார், அவர் ஏன் வந்து பழசெல்லாம் மறந்தார், அவர் என்னவா இருக்காருங்கிற வரைக்கும் பயங்கர பரபரப்பாக போகும். செகண்ட் ஹாஃபில் வந்து இதை விட பயங்கர ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. கமல்ங்கிறவர் யார், அவர் எப்படி இந்த நிலைக்கு ஆளானாருங்கிறது. அதுதான் ரொம்ப மெனக்கடவே தேவையில்ல. அதுதான் இந்த படத்தினுடைய பேஸும். இப்போ வந்து ஒரு ஜப்பானில் பெரிய ரெஸ்லராக இருந்தவர் ஏன் இங்கே வந்து 1.5 வயசு குழந்தைக்கு உண்டான மனநிலை, 1.5 வயசு பையனுக்கு உண்டான மனநிலையில் இருக்காருன்னா இது காமெடியாக அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், நல்ல காமெடி சீனாக பார்த்து இந்த படத்தில் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பண்ண எந்த காமெடி சீனுமே சிரிப்பில் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதுவும் அவர் வந்து இட்லி போட்டி கலந்துக்கிறாரு சுமோ. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விநாயகர் வேஷம் போட்டு விட்றாங்க, பிள்ளையார் மாதிரி இருக்காங்கன்னா இதில் அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு அசிஸ்டன்ட் ஒவ்வொரு நாள் ஒரு சீன் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே ஓஸ்மின் வந்து அதை வந்து படத்தில் வச்சுருக்காரு. அதெல்லாமே தவிர்த்துருந்துருக்கலாம். ஒரு நல்ல அழகான டிஸ்கஷனில் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பேசும் படமாக ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ரெஸ்லராக இவனை காட்டுறாங்க. அப்போ வந்து அவர் எப்படி இருந்திருக்கணும், அவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அந்த ஆக்ஷன் பிளாக் எப்படி இருந்திருக்கணும், அது எந்த மாதிரியான ஒரு பிரமைப்பு ஏற்படுத்தியிருக்கணும், ஒன்றுமே இல்லை. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்லிங் கற்றுக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்குள்ளேயே முழு படத்தையுமே செகண்ட் ஹாஃபில் சுருட்டிட்டாங்க. வெளியே போயோ அல்லது ஜப்பானுடைய ஒரு பிரமிப்பையோ காட்டி அல்லது அங்கே எதையுமே அவங்க டீட்டெயில் பண்ணவே இல்லை. அது காரணம் என்னன்னு தெரியல. ஸோ இந்த படத்தினுடைய கேமராமேன் ராஜீவ் மேனன்னு நான் சொல்ல மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். விசுவலாக பார்த்தீங்கன்னா ராஜீவ் மேனனுக்கு எந்த டச்சுமே இருக்காது இந்த படத்தில். காரணம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து டிவி சீரியலை விட ஒரு அண்டராக இந்த படத்தை வந்து மேக்கிங் பண்ணியிருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னு இயக்குனர் தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிடைச்சா நீங்கள் வந்து பார்க்குறதுனா பார்க்கலாம். ஏன்னா சுமோ வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ரெஸ்லிங்கை பற்றி நான் சொல்லியிருக்கேன், டைரக்டர் சொல்லியிருக்காரு. அந்த ஃபீலிங் எனக்கு இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் இந்த படத்தை பார்க்கலாம். மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.